என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகா எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. ஹலோ. சொல்லுமா. நான் தான் பேசுறேன். தெரியுதுடி, சொல்லு. இல்ல, நைட்டு என்ன சமைக்கட்டும்? சமையலா? ஆமா, சாப்பிட வேண்டாமா? மத்தியானம் வெளியில வாங்கிட்டோம், நைட்டுக்கு சமைச்சுதானே ஆகணும். மாவு இருக்கு, தோசை வேணா ஊத்தி தரட்டுமா? சரி, தக்காளி சட்னி பண்ணிடு. சரி. அமிர்தா. என்னங்க? பார்த்து பொறுமையா போ. சரிங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. சரி. வேற எதுவும் வேணுமா? எதுக்கு, சாப்பிடவா? ஆமா, வேற எதுவும் சாப்பிட வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல வேணாங்க, மத்தியானம் தான் வெளியில வாங்கி சாப்பிட்டோம், நைட்டு நான் தோசையை ஊத்தி தரேன். சரி. அம்மா நாளைக்கே வராங்களாம். என்ன திடீர்னு? 4 நாள் இருந்துட்டு தானே வருவேன்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல, வரவங்கள வராதீங்கன்னு சொல்ல முடியுமா? வரேன்னு சொல்றாங்க, சரிம்மான்னு சொல்லிட்டேன். என்னைய மட்டும் நோண்டி நோண்டி கேக்குறீங்க. சபா. சரி, வரட்டும். இங்க பாரு, நம்மளுக்கு நார்மலா தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீ பாட்டுக்கு நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதை சொல்லிடாத. யார்கிட்ட சொல்லணுங்கிறதே விவசாயே இல்லாம போயிடுச்சு பாருங்களேன். நான் உங்ககிட்ட சொல்றத நீங்க என்கிட்ட சொல்றீங்க. காலம் கலிகாலம் ஆயிடுச்சுப்பா. அவளை கொழுப்பா உனக்கு? இல்லங்க, நீங்க தானே உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவீங்க, அதனாலதான் சொன்னேன். இங்க பாரு, இந்த 4 நாள் நீனும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்க. நான் ஜாக்கிரதையா இருக்கிறேன். ஆனா நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, ஒரு 20 நாளே என்னை ரொம்ப வேலை வாங்க வேணான்னு. சரி சரி, சொல்றேன். சரி, அப்ப நான் போனை வச்சிடறேன். சரி. ஆமா, இவர் சொன்ன உடனே அந்த அம்மா கேட்டுரும் பாரு. கண்டிப்பா ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதான் வேகமா இங்க வருது. என்ன சொன்னாலும் சரி, நம்ம அதுகிட்ட பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு குழந்தை முக்கியம். வரட்டும், கிளவி என்ன பண்ணுதுன்னு பாப்போம். என்ன நடந்துச்சு? நான் சொன்ன வேலையை நீங்க முடிக்கலையா? பாப்பா, நான் கேட்ட கேள்விக்கு பதிலு. இல்ல பாப்பா, நான் கரெக்டா தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தேன். வேற என்ன புடிங்கிட்டு வந்தீங்க? பாப்பா, கொஞ்சம் மரியாதையா பேசு பாப்பா. இங்க பாருங்க, நான் இப்ப குடுக்கற மரியாதையே ரொம்ப பெருசு. நான் எவ்வளவு பெரிய வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், அதை ஒழுங்கா முடிக்காம இப்படி அசால்ட்டா பேசுறீங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லச்சு. பாப்பா, நீ ரொம்ப பேசுற. யோ, உனக்கெல்லாம் என்னைய மரியாதை? கொடுத்த வேலையை ஒழுங்கா முடிக்க தெரியலல்ல? நீ எல்லாம் எதுக்கு ரவுடின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்க? பேசாம வீட்லயே உட்காரு. பாப்பா. என்னையா? நாங்க கரெக்டா தான் ஸ்கெட்ச் போட்டோம். பிறகு என்ன ஆச்சா? வண்டி மாறிடுச்சு, அதே கலர் வண்டி முன்னாடி போயிடுச்சு. பசங்க அந்த வண்டி தான் சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. நல்ல வேலை, அந்த வேன்ல யாருமே இல்ல. அதனால நாங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கோம். ஓஹோ, ஆக மொத்தம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதுக்காக பண்ற மாதிரி பண்ணிட்டு எங்களை ஏமாத்தி பணம் வாங்கணும். நான் உங்ககிட்ட பணமே கேட்கலையே. நான் இப்ப பேசுனதுனாலதான் நீ என்கிட்ட பணம் கேட்கல, இல்லனா என்கிட்ட பணம் கேட்டிருப்பல. இங்க பாரு, அங்க ஊட்டில இருந்து வரதுக்கு 4 நாளா 5 நாளா ஆகும். அதுக்குள்ளார அவங்க குடும்பத்துல உள்ள ஆளுங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடு. பாப்பா, இப்போதைக்கு எங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன் ஏன் ஏன்? நாங்க மாட்டிப்போம். மாட்டிப்பியா? என்னையா இவ்ளோ கோலையா இருக்க? ஆமா பாப்பா, இப்ப லாரி ஏத்தி விட்டது நான் சொன்ன ஆளுதான். அவன் கண்டிப்பா காட்டி கொடுத்துருவான். அப்படி ஏதாவது காட்டி கொடுத்தானா கண்டிப்பா நானும் உங்களுக்கு காட்டி கொடுத்துருவேன். அதானே பார்த்தேன், வேலையை ஒழுங்கா செய்யறதில்ல, செஞ்சாலும் செய்ய சொன்னவங்களை காட்டி கொடுத்துறது. உன்னெல்லாம் எப்படி பிடிச்சாருங்க அப்பா? ச்சே, நீ முதல்ல வை போன. அடியே, என்னடி பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்கு ஜன்னல்லாம் உடைச்சிட்டு இருக்க? கிறுக்கு எதுவும் பைத்தியம் ஆயிட்டியா? மா, நான் பயங்கர கோவத்துல இருக்கேன். ஏதாவது பேசிக்கிட்டு என்கிட்ட வராத, உன்னையும் ஏதாவது பண்ணிவிட போறேன். நீ என்ன கிறுக்கா? என்ன ஏதாவது பண்றதுக்கு? ஆல்ரெடி உங்க அப்பன் போய் ஜெயில உட்காந்துருக்கான். என்னையே கொண்டுபிட்டு போ, அப்புறம் யாரு உன்னைய பாத்துக்கிறது? யாரும் என்னைய பாத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. என்னதான் ஆச்சு? எதுவுமே நடக்கல. இன்னைக்கு அப்பாவுக்கு ஹியரிங்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா, அப்பாவுக்கு 2 ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்கம்மா. என்னடி சொல்ற? ஆமா, 2 ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஜெயில்ல அவர் நடந்துக்கிறத பார்த்துதான் அவரோட வருஷத்தை குறைப்பாங்களா. 2 ஆயுள் தண்டனைனா அப்பா கண்டிப்பா அங்கேயே இறந்துருவாருமா. இதுக்கப்புறமும் எனக்கு யாரு கூடயாவது கல்யாணம் ஆனா கூட
அப்பாவால வர முடியாது. எவ்வளோ பெரிய கொடுமை. யாருக்கு இந்த கொடுமை நடக்க கூடாதுமா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த லட்சுமி குடும்பம். அந்த லட்சுமி குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு தான் நேத்தே ஆள் செட் பண்ணியிருந்தேன். ஆனா அவளுக்கு மட்டும் எப்படிமா கடவுள் எப்படி ஹெல்ப் பண்றாரு? என்னடியாச்சு? ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணேன். ஆனா அவங்க வண்டி மாத்தாம வேற வண்டி மாட்டிருச்சு. அவங்க எல்லாரும் சேஃப் ஆயிட்டாங்க. எப்படிமா அவங்களுக்கு மட்டும் நல்லதாவே நடக்குது? ச்சே, எனக்கு வாழவே பிடிக்கல. செத்துடலாம் போல வருது. நம்ம பேசாம செத்துடலாமாமா? இருக்கு மாதிரி பேசாத. செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? இல்ல உங்க அப்பா தான் வெளியில வந்துருவாரா? நம்ம நிலைமை தான் மாறிடுமா? எதுவும் மாறாது. ஒண்ணு அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும். அது நம்மளால முடியாதுமா. கடைசி வரைக்கும் நம்மள குத்தி குத்தி தான் காமிப்பாங்க. இப்ப கூட நான் கீதாவையும் முரளியையும் பார்த்துட்டு தான் வரேன். அவங்க 2 பேரும் எவ்வளவு ஜாலியா ஜோடி போட்டுட்டு நிக்கிறாங்க தெரியுமா? விட்டுறாதடி. கீதாவையும் முரளியும் சேர விட்டுறாத. இம்புட்டு நாளா அவன் மனசுல அவன் தான் இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சும் நீ எப்படி அவனை வேணான்னு ஒதுக்கி வைக்க சொன்னியோ அதே மாதிரி நல்லவ மாதிரி வேஷம் போட்டு அவளை எல்லாமே பண்ண சொல்லு. உன் பேச்ச கேக்குற மாதிரி வைடி. அதுக்கு தாம நான் காலையில போனேன். ஆனா அந்த முரளி என்னைய நம்பவே மாட்டேங்கிறான். இங்க பாரு, முதல்ல கண்ணை தொடங்கிறல்ல. நீயும் கண்ணை தொடமா? சரி, நான் தொடக்கிறேம்மா, நீ தொட. சரி. இங்க பாருடி, இப்ப நம்மளுக்குன்னு யாரும் கிடையாது. நம்மளுக்கு என்ன நடந்தாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு தான் சொல்லுவாவ. ஏதோ உங்க அப்பா பார்த்து கொடுத்த வயல்வெளி தான் இப்ப நம்மளுக்கு சோறு போடுது. அப்புறம் உங்க அத்தை போட்ட நகை, அது என்னைக்கா இருந்தாலும் திருப்பி கேட்கதான் செய்வாவ. அதை மட்டும் கேட்டாவ உன் காலேஜுக்குலாம் நான் ஃபீஸ் கட்டவே முடியாதுடி. ஒரு நிமிஷத்துல நம்ம எந்த மூளைக்கு வந்துட்டோம்னு பாத்தியில்ல? ஆமாமா, நம்மள இந்த மூளைக்கு அனுப்புனவங்கள நம்ம சும்மா விடக்கூடாதுமா. அதை தாண்டி நானும் சொல்றேன். நீ உன்னோட கோவத்தை நம்ம வீட்டு பொருளை உடைக்கிறதுல காமிக்காம அவங்க 2 பேரையும் சேர விடாம நீ பண்ண. அதுதான் நீ பண்ற வெற்றி. கண்டிப்பா பண்றேன். எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு எல்லாரும் என்னைய கொலகார மகன் தான் பேசுறாங்க. எல்லாத்துக்கும் அந்த முரளி தானே காரணம். தனியா வீட்டுல வச்சு எங்க அப்பாவை போட்டு கொடுத்துருக்கலாம்ல. இவ்வளவு தூரம் மணமேடை வரைக்கும் என்னை இழுத்துட்டு போய் ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு எங்க அப்பாவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி போலீஸை வர வச்சு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு என்னையும் நிச்சயதார்த்தம் பண்ற மாதிரி கூட்டிட்டு வந்துட்டு உன்னைய எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ பண்ண காரியம் இதுதான் ஊர் ஃபுல்லா சொல்லி தம்பட்ட அடிச்சார்ல. அவரை எப்படிமா நான் சும்மா விடுவேன்? எங்கிட்ட திரும்பினாலும் அசிங்கம், எங்கிட்ட திரும்பினாலும் நீ போதை மருந்து யூஸ் பண்ணியாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாவ. இதெல்லாம் வெளி வந்ததுக்கு காரணம் முரளி. அவனை நான் சும்மா விட மாட்டேன். என்னை இங்க கஷ்டப்படுத்திட்டு அவன் மட்டும் அங்க சந்தோஷமா இருந்துருவானா? இல்ல நான் தான் இருக்க விட்டுருவேனா? விட மாட்டேமா, விடவே மாட்டேன். நானா இந்த முரளி ஏன்னு பாப்போம். முரளிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அந்த கீதா. கீதா அவளை தாண்டி சேர விடாம பண்ணணும். இவ்வளவு நாள் பண்ணதெல்லாம் பத்தாது. இனிமேட்டு அவ கூடவே இருந்து நீ தான் குழி பறிக்கணும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதம்மா. முரளியும் அவ கிடைக்காம அவ ரொம்ப கஷ்டப்படணும். நீ எப்படி கஷ்டப்பட்ட அந்த மாதிரி பண்றேம்மா. என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்றேன். முரளியையும் கீதாவையும் நான் கண்டிப்பா பிரிப்பேன். காலேஜ்ல என்னை ஒரு பைய கூட மதிக்க மாட்டேங்கிறான். எல்லாம் அசிங்கமா நடத்துறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். என் வாழ்க்கையை கெடுத்துட்டு அவன் மட்டும் சந்தோஷமா இருந்துருவானா? கண்டிப்பா விட மாட்டேம்மா, விடவே மாட்டேன். ராணி, சொல்லுங்கக்கா. சத்யாவை வர சொல்லு, வீட்டுக்கு விளக்கேற்றணும்ல. சரிங்கக்கா. சத்யாமா? ஆமா, சிம்மி அக்கா கூப்பிட்றாவா, போயிட்டு வாங்க. வீட்டுக்கு விளக்கேற்றணும்ல. சரிம்மா. அப்புறம் மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. ஸ்கூலுக்கு எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கீங்க? இப்ப ஸ்கூலே லீவு மாமா. சும்மா பேப்பர் கரெக்ஷனுக்கு தான் போயிட்டு வரணும். அதனால 1 வாரம் லீவு கேட்டிருக்கேன் மாமா. 1 வாரம் லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் பேப்பர் கரெக்ஷனுக்கு போயிடுவேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள. சத்யா மேரேஜ் லீவு 1 மாசம் போட்டிருக்கேன்னா சொன்னா மாமா. சரிங்க மாப்பிள்ள. ஏங்க நைட்டு சாப்பாடு சொல்லியிருக்கேன்டி, சாப்பாடு வந்துடும். சீக்கிரம் வர சொல்லுங்க. சாப்பாடு வச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளைய ரூமுக்கு அனுப்பணும்ல. சரிம்மா, நான் சொல்றேன். என்னம்மா, மாத்திரை சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஆமா, உங்க அம்மா எப்போ வராங்களா? நாளைக்கு வராங்களா?
இல்லை 4 நாள் தங்குறேன்னு போனாங்க. இப்போ 2 நாள்லேயே வராங்களே, அதான் கேட்டேன். எனக்கும் தெரியல. இப்போ 4 நாள் அங்கே இருந்தாங்கன்னா நம்ம பாட்டுக்கு இங்கே ஃப்ரீயாக அமைதியாக இருக்கலாம். இப்போ திடீர்னு கிளம்பி வராங்கன்னா நான் அமைதியாக உட்காந்தே இருந்தேன்னா அவங்களுக்கு டவுட் வராதா? டாக்டர் 4 நாள் ரெஸ்டோட இருக்கணும்னாங்க. நீங்கள் வேற எதுவும் அவங்கள்ட்ட சொல்லாத அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன தான் பண்ணட்டும்? எனக்கும் அதான் ஒன்றும் புரியல. யோசிப்போம். நாளைக்கு காலையில் வராங்களா இல்லை சாயங்காலம் வராங்களா? அது ஈவினிங் டைம் தான் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஓ, அப்போ காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பிரச்சனை இல்லை. நைட்டு வந்தோடனே நான் படுத்து தூங்கிடுறேன். அடுத்த நாள் தானே, அப்புறம் 3 டேஸ் தான். அப்போ ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா எப்படி பார்க்கறது தான் ஒன்றும் தெரியல. நீ சொல்லு, ஹாஸ்பிட்டலில் மருந்து சாப்பிட்றதுனால எந்த வேலையும் ரொம்ப பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லு. அப்படி சொன்னால் அவங்க என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டாங்களா? விசாரிச்சாலும் எதுவும் சொல்லாத. என்கிட்ட இல்லை, பின்ன உங்ககிட்ட. விசாரிச்சா நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்லாதன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் உளராமல் இருந்தால் சரிதான். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரிங்க. ஒரு 4 நாள் கொஞ்சம் அமைதியா இரு. அப்படியே ஹெவியா வேலை கொடுத்தாலும் அமைதியா பொறுமையா பண்ணு. எப்படி ஹெவியாக வேலை கொடுக்கும்போது பொறுமையாக பண்ண முடியும்? ஒன்றும் உங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள் கொடுக்காதன்னு. அப்புறம் கொடுத்துப்புட்டு இதனால வந்துச்சுனானா, கடவுள் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக இருக்கும். இதனால ஆயிருக்குமோ அதனால ஆயிருக்குமோலாம் நினைக்காதீங்க. சரி. எனக்கு தூக்கமாக வருது. நான் பேசாமல் படுத்து தூங்குறேன். நீங்களும் தூங்குங்க. நாளைக்கு காலையில் வேலை இருக்குன்னீங்கல்ல. சரி, நீ படு. நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். சரிங்க. எனக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வேற யாரும் என்னை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. கல்யாணம் ஆகி 10 மாசம் ஆகுது, இன்னும் உனக்கு குழந்தை இல்லையான்னு யாரும் என்னை கேட்க முடியாது. குழந்தை சீக்கிரமா பிறந்துடணும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தைக்கும் அமிர்தாவுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. மலரே உந்தன் மலர்கள் தோறும் மஞ்சமமைப்பேன். கனியாய் மாறும் ரசவாகங்கள் கற்றுக் கொடுப்பேன். கனியானாலும் மலரின் வாசம் வாரிக் கொடுப்பேன். அதை ரசித்தேன். ஒரே மனம் ஒரே குணம் ஒரே. உட்காரு சத்யா. முதல்ல இந்த பாலை குடிக்கணுமா? பாலா? ஆமாம். சரி கொடு. ஃபுல்லாக குடிச்சிடாதீங்க, எனக்கும் மீதி வைக்கணும். சரி, நீ உட்காரு சத்யா. ஆ சத்யா, சொல்லுங்க. நீ சந்தோஷமா இருக்கீல்ல? நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆனா நான் சந்தோஷமா இல்லை சத்யா. என்ன சொல்றீங்க? என்ன கல்யாணம் பண்ணதுனால உங்களுக்கு சந்தோஷமே போயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்ல வரல. என்ன, என்ன பிடிக்காம தான் நீங்க கல்யாணம் பண்ணீங்களா? ஐயோ சத்யா, நான் அதை சொல்ல வரல. வேற என்னங்க? எனக்கு சொந்த வீடு வாங்கணும். அதான் இருக்கே. எங்க இருக்கு? நீங்க தானே சொன்னீங்க அது போலியான பத்திரம்னு. எப்படியா இருந்தாலும் போலீஸ்ட காமிச்சு நம்ம வீட்டை வீட்டுடலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இல்ல சத்யா, அவன் போலியா தான் எழுதியிருக்கான். ஆனா கீழே எங்க அப்பா சைன் பண்ணியிருக்காரு. எங்க அப்பா தான் ஏமாந்துருக்காரு. இப்ப அவர் உங்க அப்பா வைட்டாரா? நான் அப்படி சொல்ல வரல. இந்த வீடு நான் உழைச்சு சம்பாரிச்சது. அது ஒண்ணு மட்டும்தான் என்னோட கனவா இருந்தது. இப்ப அதுவும் என்னை விட்டு போயிடுச்சு. இங்க பாருங்க, வாடகை வீட்டுல எத்தனையோ பேர் இருக்காங்க, நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு ஏன்டா இப்படிலாம் தோணுது? சத்யா, நீ நினைக்கலாம் நம்ம நல்லபடியா ஒரு வீட்டுல தானே இருக்கோம் அப்படின்னு. நான் அந்த வீட்டை கட்டுறதுக்குள்ளார எவ்வளவு பாடுபட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என் உயிரை கொடுத்து கட்டியிருக்கேன். அதை எங்க அப்பா இந்த மாதிரி பண்ணிடுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இதை நான் உன்கிட்ட சொன்னா நீயும் கஷ்டப்படுவேன் தான் நான் எதுவும் சொல்லாமே இருந்தேன். உன்கிட்ட பிடி கொடுத்து கூட என்னால பேச முடியல. உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திடுவணும்னு எனக்குள்ளாரே நிறைய கேள்வி. அதனால நீ உங்க அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்டுட்டு நம்ம உடனே குழந்தை பெத்துக்கலான்னு மட்டும் நினைக்காது சத்யா. எனக்கு புரியுது. 5 வருஷமா எனக்காக நீ வெயிட் பண்ணியிருக்க, நிறைய தியாகம் பண்ணியிருக்க, எனக்காக நிறைய விட்டு கொடுத்துருக்க, எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்க. அதையும் தாண்டி இப்ப நம்ம கல்யாணம் நடந்திருக்கு. இப்ப நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தான் தள்ளி போடுறோம். எல்லாம் தானா நடக்கட்டுமே. இப்பவே எல்லாமே பண்ணிடலாம். ஆனா என் மனசு சந்தோஷமா அதை நான் பண்ண முடியாது. என் மனசு சந்தோஷப்படணும்னா நான் என் வீட்டை மீக்கர்ல இருந்து வெளியில வரணும். அந்த வீடு அவர் பேர்ல வாங்கினது. அது எனக்கு சொந்தம் இல்லதான், நான் உழைச்சு கட்டின வீடு. அது அந்த விஷயத்துல இருந்து வெளியில வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சத்யா. நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். சத்யா, சத்யா, ஒன்னதான். என்ன? என் மேல எதுவும் கோவமா? சொல்லுடி. நீ இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா
எனக்கு பயமா இருக்கு. என்னை விட்டுட்டு நீ போயிட மாட்டில்ல. எனக்குன்னு ஆறுதல் நீ மட்டும்தான். உன்னை இழந்துடக்கூடாதுன்னு தான் நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணேன். என்னை விட்டுட்டு நீ போயிட மாட்டில்ல. உன்னை விட்டுட்டு நான் எப்பவும் எங்கேயும் போயிட மாட்டேன். ப்ராமிஸ். நீ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லடா. நான் உன் கூட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். வாழ்க்கையில இது மட்டும்தான் வாழ்க்கையா? இதையும் தாண்டி அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்து கொடுக்கறது, குட்டி குட்டி சண்டை போடுறது, அப்புறம் கோச்சுக்கிட்டு பேசாம இருக்கிறது, அப்புறம் ஈகோவா நீ பண்றது, உனக்கு எதிரா நான் பண்றது, இந்த ஈகோலயே நம்ம விட்டு கொடுத்து போறது. என்னதான் கோவமா இருந்தாலும் உனக்கானதை நான் செஞ்சு கொடுக்கறது, உனக்கு ஏதாவது மனசு கஷ்டமா இருந்தா உனக்கு நான் ஆறுதலா இருக்கிறது, எனக்கு எப்பயாச்சும் கத்தணும்னு தோணுச்சுன்னா அப்போ உன்கிட்ட நான் சண்டை போடுறது. இதெல்லாம் தான்டா வாழ்க்கை. வெறும் கட்டில் சுகம் மட்டும் வாழ்க்கை கிடையாதுடா. உன் கூட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன ஆனாலும் சரி, உனக்கு எப்ப சந்தோஷமா இருக்கோ அப்ப நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது, சரியா? சத்யா, என்ன இங்க பாரு, நீ மட்டும்தான் உலகம்னு நான் இருக்கேன். என்ன ஆனாலும் என்னை விட்டுட்டு நீ போக கூடாது. சண்டை போட்டாலும் நீ தான் முதல்ல வந்து என்கிட்ட பேசணும். நான் பேச மாட்டேன்ப்பா. டேய், நீ சண்டை போட்டா நான் ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சி உப்பா கொடுத்துருவேன். அடப்பாவி, அதெல்லாம் நான் நல்லா பண்ணுவேன். ஃப்ராடு. இதே மாதிரி எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும்டா. நீயும் தாண்டி. நிலவில் காயும் வேட்டி